أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லா. திருமறை குரானை நம்ம தொடர்ந்து ஓதி வரோம். நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கை முறைகள், நிறைய சட்டத்திட்டங்கள் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வரான். அல்ஹம்துலில்லா. சூரா அல் மாஇதால 109 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஃபைனலாக அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, இது வரைக்கும் எல்லா இறை தூதர்களையுமே இறைவன் என்ன பண்ணுவானா ஒன்று சேர்த்து நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லையா, உங்களுடைய அழைப்பு இருந்தது இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது, நீங்கள் என்ன சொன்னீங்க, அதற்கு அந்த மக்கள் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற விவகாரத்தை இறைவன் என்ன பண்ணுவானா கேட்பானா. அப்போ அதுக்கு அந்த இறை தூதர்கள் சொல்லிடுவாங்களாம், எங்களுக்கு எதுவும் தெரியாது, மறைவான உண்மை எல்லாமே நீ தான் அறிவ அப்படின்னு அவங்க ரொம்ப பணிவாக கூறுவார்களாம். ஸோ இப்படி இறைவன் சொல்லியிருந்தான். அண்ட் இன்னைக்கு 110வது ஆயத்துலேருந்து இறைவன் இன்னும் என்னென்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது காலல்லாஹு யா ஈசப்ன மரியம. ஈசா இப்ன மரியம். ஸோ சில இடங்களில் ஈசா இப்னு மரியம் நல்லா சொல்கிறான், இன்னும் சில இடத்துல மசீஹ் இப்னு மரியம்னு சொல்லுவான். ஈசானும் சில இடங்களில் குறிப்பிடுவான், சில இடங்களில் மசீஹன்னும் குறிப்பிடுவான். ஆனால் இதற்கு பிறகு இப்னு மரியம்னு அல்லாஹ் சொல்லிடுறான். ஸோ ஈசா இப்னு மரியமது குரு, அந்த திக்ரு உதுகுர் இதெல்லாம் நினைவு கூர்வீராக. நிமத்திய அலைக்க வ அலா வாலிதத்திக்க. வ அலா வாலிதத்திக்க அப்படின்னா இன்னும் அந்த குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, வாலிதா அப்படின்னா குடும்பம், உன் தாய். இப்போ ஈசா பொறுத்த வரைக்கும் ஈசா திருமணமும் ஆகலை, அவருக்கு அப்பாவும் இல்லை. ஸோ இவங்க 2 பேர் தான். ஸோ ஈசாவுடைய தாய், ரைட். இது ஐயத்துக்க பலப்படுத்தினேன், பிரூஹில் குதூஸ் ஆத்மாவை கொண்டு, குதூஸ்னா பரிசுத்தமான ஆத்மாவை கொண்டு. துகல்லிமுன் நாச ஃபில் மஹதி வகஹலன். ஸோ மஹதினா தொட்டில்னு இங்கே வருது, கஹலன்னா வாலிபர்னு வருது. அவங்க அப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க, ரைட். பார்த்துப்போம். ஸோ மஹதி அப்படின்னா ஒரு தொட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசில் வாலிபர். கஹலன் அப்படின்னா வாலிபராக. வஇத் அல்லம்துக அல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத்த வல் இன்ஜீல வஇத் தஹ்லுகு மினத் தீன் அப்படின்னா களிமண். கஹைஅதி தைரி பிஇத்னி ஃபதன்ஃபுஹு ஃபீஹா ஃபதகூனு தைரம் பிஇத்னி துப்ரி அப்படின்னா சிகிச்சை, இன்னும் க்யூர் அப்படி சொல்லுவோம்ல, அவங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி வச்சிருவீங்க. வல் அக்மத்ஹ வல் அப்ரஸ பிஇத்னி வஇத் துக்ரிஜுல் மௌத்தா பிஇத்னி வஇத் கஃபஃப்து பனி இஸ்ராஈல அன்க இத் ஜிஅ்துஹும் பில் பையினாத்தி ஃபகாலல்லதீன கஃபரு மின்ஹும் இன் ஹாதா இலா சிஹ்ரும் முபீன்.
ஸோ ஒன்றொன்றும் அந்த அரபிக்கு கீழே உள்ள தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம முழுசாக பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஆயத்தாக இருக்குது. 1 by 1 வேர்டாக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸாக ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சரி நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரியா? அதனுடைய விளக்கம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். விளக்கமாக தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அல்லாஹ் இவ்வாறு கூறும் சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். மரியத்தின் குமாரர் ஈசாவே, நான் உமக்கு உம்முடைய அன்னைக்கும் வழங்கி இருந்த அருட்கொடைகளை நினைவு கூறும். ஸோ அல்லாஹ் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக அந்த கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருக்குது. எல்லாருமே ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏதோ ஒரு தரத்தில் அவங்க வச்சு வழிபடுறாங்க தான். கடவுளாகவும் தூதராகவும் கடவுளின் மகனாகவும் கொண்டு வழிபடுறாங்க தான். பட் அவரையே அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இந்த இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறான். அதாவது ஈசாவை பார்த்து அல்லாஹ் இப்படி கேட்குறானா. அவங்களுடைய பைபிள்லேயும் இந்த வார்த்தைகள் வருது. அதாவது இயேசுவை பார்த்து கர்த்தர் கேட்பதாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க நம்ம அல்லாங்கிற மாதிரி அவங்க கர்த்தர் அப்படிங்கிறாங்க. மற்றபடி இறைவன்றது ஒரே ஆள் தான், ஒரே நித்திய ஜீவன் தான், ஒரே சக்தி தான். அதை தாண்டி அதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பெயரால் அழைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைவன் ஈசாவை பார்த்து கேட்பாராம், மரியத்தின் குமாரர் ஈசாவே, உங்களுக்கும் உங்களுடைய அன்னைக்கும் உங்களுடைய அந்த குடும்பத்துக்கும் நம்ம எவ்வளோ அருட்கொடைகளை கொடுத்துருந்தோம் நினச்சி பாருங்கள். பரிசுத்த ஆன்மாவின் மூலம் உமக்கு நான் உதவி செய்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 2 வகையாக கூட நம்ம எடுத்துக்கிடலாம். ஈசாக்கு ஒரு உதவி கிடைக்குது. உதவி அப்படின்னா இறைவன் வந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு உதவியை கண்டிப்பாக ஏதாவது ஒரு மலக்குமாரை கூட இறக்குவான். ஸோ அந்த மாதிரி இவருக்கு இறக்கப்பட்ட ஒரு வானவராகவும் சிலர் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. இன்னும் சிலர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கே வந்து ஆன்மா வந்து அல்லாஹ் தானே தந்தான், அவனுடைய பரிசுத்த ஆன்மா தானே அது அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இறைவன் இவருக்கு உதவி செஞ்சுருக்கான் ஒரு பரிசுத்த ஆன்மாவின் மூலமாக. அதனால் இவங்க என்ன பண்ண முடியும்தான், சின்ன வயசில் தொட்டில் பருவத்திலையும், ஏன்னா இவங்க பிறந்தோனையே பேசியிருக்காங்க, அதே மாதிரி பக்குவமான வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் உரையாடினீர். மேலும் நான் உமக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுத்தந்திருந்தேன். அப்போ நமக்கு வந்து 4 வேதம் தான் இறங்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், வேதம், நுண்ணறிவு, அப்புறம் தௌராத், இஞ்சில். அப்போ ஏகப்பட்ட வேதங்கள் இருந்திருக்கு. வேதங்களோடு சேர்ந்து நுண்ணறிவுகளும் இருக்குது. அந்த வேதத்தை வச்சு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நுண்ணறிவுகள் எல்லாமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கான். மேலும் நீர் எனது கட்டளைப்படி, இதுதான் மெயின் விஷயம், அல்லாஹ்வுடைய ஆர்டரின் படி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பறவையின் உருவத்தை போல் ஒன்றை செய்து அதில் ஊதினீர், அது எனது கட்டளைப்படி உயிருள்ள பறவையாகிவிட்டது. ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகமான விஷயங்கள் கிறிஸ்டியானிட்டி தான் செய்யுது. அதாவது இயேசு வந்து இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இவரை வந்து இவர் தொட்டோனையே இந்த பறவைக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வெண்குஷ்டர்கள், பிறவி குருடு, இன்றைக்குமே வந்து எல்லா குருடர்களையும் நம்மளால் கண் பார்வை கொண்டு வந்துட முடியாது. ரொம்ப அதனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கண் பார்வை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரேர் கேஸு. சிலருக்கு மட்டும்தான் செய்ய முடியும், எல்லாருக்கும் அதை கொண்டு வந்துட முடியாது டாக்டர்ஸ்னாலேயே. ஆனால் அன்னைக்கு பிறவி குருடர்களையும் இவர் வந்து சரி பண்ணார், வெண்குஷ்டக்காரனையும் குணப்படுத்தினார் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளை.
அது உங்களையும் என்னையும் படைத்த இறைவனுடைய கட்டளை. ஸோ அவருடைய கட்டளைப்படி தான் இவர் குணப்படுத்தி இருக்காரு. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். நீர் மரணித்தவர்களை எனது கட்டளைப்படி வெளிக்கொணர்ந்தீர். நான் தான் கட்டளையிட்டேன், என்னோட ஆர்டர் படி தான் நீங்கள் செஞ்சீங்க. மேலும் நீர் இஸ்ராயேலின் வழித்தோன்றலிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு சென்றபோது அவர்களில் சத்தியத்தை நிராகரித்து கொண்டிருந்தவர்கள் இச்சான்றுகள் தெளிவான சூனியமே அன்றி வேறு இல்லை என்று கூறிய வேளையில் அவர்களை விட்டும் நான் உம்மை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தையும் நினைத்து பாரும். ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்த அல்லாஹ் வந்து இங்கே எடுத்து சொல்கிறான். அதாவது அதாவது இவங்க சொல்லக்கூடிய இயேசுகிட்ட, இவங்க சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் வந்து இந்த மாதிரி பேசுகிறானா. அதாவது உனக்கும் உங்களுடைய அம்மாக்கும் நான் என்னென்ன அருட்கொடைகள் கொடுத்தேன், நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் என்னுடைய ஆர்டரின் படி தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. ஸோ இன்ஃபேக்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இதுக்கப்புறம் தான் நிறைய மருத்துவம் இதெல்லாம் வந்து ரொம்ப இவங்க கிறிஸ்டியானிட்டி கையில் போக ஆரம்பிச்சிது. அப்போ இவர் தான் மருத்துவத்தை கொண்டு வந்தாரா அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட மருத்துவங்கள் இருந்தது. நம்ம ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய டைம் பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா அப்போவுமே அவருக்கு எல்லாம் நோயை கொடுத்து தான் வந்து இது பண்ணியிருப்பான், டெஸ்ட்டு வச்சு சோதனையை உட்படுத்தியிருப்பான். அண்ட் அந்த டைமில் கண்டிப்பாக மருத்துவம்லாம் வந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த விவகாரம் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இட்டு தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து சில குறிப்புகள் கொடுத்துருப்பார். அண்ட் இதெல்லாம் வந்து அவருடைய அத்தாட்சிகளாக இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம மெடிக்கல் விஷயங்கள் எல்லாம் இவருடைய அத்தாட்சிகளாக நம்ம பார்க்க முடியுது. ரைட். அடுத்த ஆயத்தை பாருங்கள். வஇத் அவ்ஹைது இலல் ஹவாரியீன அன் ஆமினு பி வபி ரசூலி காலு ஆமன்னா வஷ்ஹது பி அன்னனா முஸ்லிமூன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஆவியை கொண்டு அல்லாஹ் வந்து உறுதுணை பண்ணி இவரை அனுப்பி வச்சா, இந்த பனு இஸ்ராயேல் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கொண்டு வந்தது சிஹ்ரு அப்படின்னா சூனியம். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, எதை பார்த்தாலும் யார் என்ன பண்ணாலும் நீ ஷிர்க்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிடுறோம்ல, அது என்னன்னே தெரியாமல் கூட நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம், ஏன்னா இதெல்லாம் வந்து பிரமிப்பாக இருக்குது, எப்படி நடக்குது இதெல்லாம், அப்போ இது சூனியம் தானோ அப்படின்னா அவங்க சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறது யார்? பனு இஸ்ராயேல். அப்போ அப்படி சொன்னவங்க கிட்ட இருந்து அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றிருக்கான். அந்த சந்தர்ப்பத்தை நினச்சி பாருங்க அப்படிங்கிறான். ஏன் குரானில் கொண்டு வந்து இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னா, குரானை அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஃபாலோ பண்ணுறவங்களும் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது உண்மையானவங்க இதை உண்மையாக கேட்டாங்க அப்படின்னா, ஓகே நாங்களும் இப்போ நபி முகம்மதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் நஜ்ஜாஷி மன்னராக இருக்கட்டும், முதல்ல இவங்க போயிட்டு பாதுகாப்பு கேட்டவர்களாக அதாவது முதல்ல ஹிஜ்ரத் வந்து மதீனாக்கு போகல, நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட தானே போனாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ஈசாக்கு சொன்ன அதே இறைவன் தான் இப்போ இவரையும் அனுப்பியிருக்காரா அப்படின்ட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இந்த மாதிரி வசனங்கள் இந்த வசனம்னு நான் சொல்லலை, இந்த மாதிரியான வசனங்களை பார்க்கும்போது இவங்க ஒத்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்துவர்கள் விஷயம் இவங்களுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்துச்சான்னு தெரியலை. நார்மல் நம்ம கூட இருக்கிறவங்கள சொல்கிறேன். ரெண்டாவது, இவங்க சேர்ந்தாலும் இவங்களுக்கு இது புரியுதான்னு தெரியலை, இவங்களுக்கு என்ன சொல்லித்தரப்படுதுன்னு தெரியலை. அதனால் நம்ம அவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பட் இப்படி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அல்லாஹ் நாடி நம்ம சிலருக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரைட். அடுத்தது, மேலும் என் மீதும் என்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திரு தொண்டர்களாகிய ஹவாரிகளுக்கு நான் உணர்த்திய போது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம்,
மேலும் நாங்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம் அப்படின்னா முற்றிலும் அடிபணிந்தவர்கள், அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்கி முஸ்லீமுன்ற பெயரை மட்டும் நம்ம முன்னிறுத்தி நீங்கள் முஸ்லீம் ஆகுங்க முஸ்லீம் ஆகுங்கன்னு சொன்னால் என்ன முஸ்லீம்னா என்ன? அடுத்த லைன் கேட்டால் தெரியாது. அல்லாவை வணங்கணும். அல்லாவை வணங்கணும்னா எப்படி? தொழுகணும், ஓதணும். சரி, தொழுதா ஓதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இங்கே நான் எப்படி வாழுவேன்? அது சொல்ல தெரில. இப்படி தானே நம்மளுடைய தாவா இப்படி தானே இருக்குது. அடுத்த கேள்வி வந்தால் இப்படி தானே இருக்குது. அப்போது முஸ்லீம்கள் அப்படின்னா முற்றிலும் அடிபணிந்தவர்கள். இறைவன் இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் நீங்கள் சம்பாதிக்கணும், இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும், இப்படி தான் உங்கள் உறவுகளை நீங்கள் பார்த்துக்கிறணும், உங்கள் சொசைட்டியை நீங்கள் இப்படி தான் பார்த்துக்கிறணும், உங்களுடைய நிலைப்பாடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சட்டம் இயற்றியிருக்கான். நான் படைத்தவன் புக்கு கொடுத்துருக்கான், இந்த ரூல் புக்கை வச்சு தான் நீங்கள் இருக்கணும்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் நம்ம பேசாமல் முஸ்லீம்கள் அப்படின்னோடனே பிறப்பால் நான் முஸ்லீம் ஆகிட்டேன், முஸ்லீமோட அத்தா அம்மாவுக்கு பிறந்துட்டேன்ட்டு நான் முஸ்லீம் தான், நான் அல்லாவை வணங்குறேன் தான். எப்படி வணங்குறேன் அப்படின்னா தொழுகிறேன், ஓதுறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், ஹஜ்ஜு பண்ணுறேன். அடுத்த கேள்வி, ஒரு பகுத்தறிவாக யாராவது கேட்டாங்கன்னா நீ வந்து விதண்டாவாதமாக கேட்குற அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். அது விதண்டாவாதம் இல்லை. பேசிக்காக அவங்க கேட்குறதுக்கு என்ன நமக்கே தோன்றதுக்கு பதில் வருதா? இன்றைக்கி நான் வாழ்கிறதுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட இடத்துல நமக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. இறைவன் நம்மளை வந்து மற்ற ஆட்கள் மூலமாக நம்மளை இழிவுபடுத்துகிறான். உண்மையா இல்லையா? இன்றைக்கி நம்ம எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் எதனால்? இன்றைக்கி கூட வக்ஃபு வாரியத்திலேருந்து நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வராங்க. இது கொண்டு வர்றது யார்? கவர்மெண்ட்டுன்னு நம்ம நினப்போம். ஆனால் உண்மையான விஷயம் யார்? அல்லாஹ் இதை செய்கிறான். அல்லாஹ் நாட்டம் இல்லாமல் அணுவும் அசையாதில்ல. அப்போ இது மட்டும் எப்படி நடக்குது? அப்போ அல்லாஹ் செய்கிறான். ஏன் செய்கிறான்? அவன் ஆல்ரெடி நமக்கு கொடுத்த விஷயங்களை நம்ம மறந்ததன் விளைவு நமக்கான இப்போவாவது நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு இதை கொடுக்குறான். ஸோ முடிஞ்ச அளவு ஐ ரெக்வெஸ்ட் யூ, என்னென்னா இஸ்லாம்ங்கிறது நமக்கு புரியுதுமா, நமக்கு புரியுது, முஸ்லீம் இஸ்லாம்ங்கிறது நமக்கு புரியும். ஆனால் நம்ம யார்கிட்ட பேசுகிறோங்கிறது இருக்குது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்ங்கிறது அது ஏதோ ஒரு மதம், அது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயம்ன்ற மாதிரி காமிக்கப்பட்டுருச்சு. அப்போ அப்படியாப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் திருப்பியும் அதே மாதிரியே எங்கள் மதத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க, பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப மோசமாக ஆகும். அப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இருக்கிற ஒரே இறைவன் தான், அவன் சொல்கிறத நம்ம எல்லாரும் கேட்போம். எனக்கு அரபி மொழி தெரியாதுன்னு தமிழ் மொழி தான் தெரியுதுன்னு தமிழ் மொழியில் எல்லார்கிட்டையும் பேசுகிறோம். ஆனால் கடவுள்னு வரும்போது மட்டும் அது அல்லாஹ்னு சொல்லும்போது இவங்க அழகாக அதை வச்சு பிரிச்சுடுறாங்க. அல்லாஹ்னு சொல்கிறவங்க முஸ்லீமு, ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறவங்க ஹிந்து அப்படின்னு பிரிச்சுடுறாங்க. ஆனால் இவன் எதை மனசில் கொண்டு சொல்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியலை. சரியா? ஸோ முடிஞ்ச அளவு இதில் கவனம் செலுத்திக்கோங்க. ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஹவாரியூன்கள் யார் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பினவங்க, நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொன்னவங்க, நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க, இவங்க தான் ஹவாரியூன்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம். பனு இஸ்ராயில் என்ன பண்ணுறாங்க, நம்பலை, அவங்க வெறுத்துடுறாங்க. அந்த பனு இஸ்ராயிலில் இருந்து தான் ஹவாரியூன்கள் வராங்க. அந்த ஹவாரியூன்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம். ஏற்றுக்கிட்டவங்க ஹவாரியூன்கள். விஷயம் புரியுதா? இப்போ ஒரே குடும்பம்தான், அதில் ஒரு குறிப்பிட்ட, இப்போ எங்கள் சித்தப்பா, இப்போ நான் எங்கள் அத்தா, எங்கள் சாச்சா, எங்கள் மாமி, இப்படி எல்லாம் நம்ம இருக்கோம்.
அப்போ இதில் எங்கள் சாச்சாவுடைய குடும்பம் மட்டும் இதை ஏற்றுக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இருந்தாலும் அந்த ஒரு குடும்பம் மட்டும் இதை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க வந்து ஹவாரியுன்கள் ஆயிடுறாங்க. ஸோ இப்படி தான் பனு இஸ்ராயிலிருந்து தனியாக கிறிஸ்டியானிட்டி பிரிஞ்சு வர்றது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இது காலல் ஹவாரியூன யா ஈசபன மரியம ஹல் யஸ்ததி உ ரப்புக ஐயுனஸ்ஸல அலைனா மாஇதத்தம் மினஸ்ஸமா காலத் தகுல்லாஹ இன் குன்தும் முஃமினீன். ஸோ ஹவாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி கேட்குறாங்க. இப்படி கேட்டதையும் நினச்சி பாருங்க. மரியத்தின் குமாரர் ஈசாவே, உம்முடைய இறைவனால் வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி வைக்க முடியுமா? அதற்கு ஈசா, நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாய் இருப்பின் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்று பதில் தந்தார். ஸோ அந்த டைமில் ஒரு கூட்டமே இருக்குது. அவங்கெல்லாம் எதிர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் இவரை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். அவங்களுக்கு உணவு பிரச்சனையாக கூட இருக்கும். ஸோ எல்லா இடங்கள்லையுமே ஒரு நல்ல விஷயம் கொண்டு வர்றப்ப ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரகிளை அனுபவிக்க ரெடியாகவே இல்லை. எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா அல்லாவே நம்ம தான் சொல்லிக்கிருவோம். அதாவது உலகம் வந்து சொந்த இடம் இல்லை, நம்ம வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயணி மாதிரி தான் வந்திருக்கோம், இப்படிலாம் நம்மளே பேசிப்போம். ஆனால் நம்மளே 3 வீடு 4 வீடு கட்டுவோம். அட்லீஸ்ட் ஒரு சொந்த வீடாவது கட்டினோன்னு துடிப்போம். இது எந்த மாதிரியான நிலைப்பாடு? நம்ம தான் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து ஏதோ பிரச்சனையாக போகுதோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இன்றைக்கி பயப்படுற சூழலில் நம்மளை வச்சுருக்காங்க, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் we have to accept this. ஆமாம், இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். வந்தால் நான் என்ன பண்ணணும்? வரதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நீங்கள் என்னென்ன செய்ய சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே வரேன். பட் வரலாம், 90% வர வாய்ப்பு இருக்குது. வந்தால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தே இன்றைக்கி எந்த நபியும் நம்ம கூட இல்லை. சரியா? நபி இருந்தே நபியை ஏற்றுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்க கேட்குறாங்க, மேலேருந்து நமக்கு உணவு தட்டுகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அப்போனா கண்டிப்பாக அவங்களுக்கு உணவில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ இதுக்கு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்க்கு நீங்கள் பயந்துக்கோங்க அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அடுத்த ஆயத்து பாருங்கள். காலு நூரீது அன்னஅகுல மின்ஹா வதத்ம இன்ன குலூபுனா வனஅலம அன்கத் சதக்தனா வனகூன அலைஹா மினஷாஹிதீன். அதற்கு அவர்கள், நாங்கள் விரும்புவது இவற்றை மட்டுமே, நாங்கள் அத்தட்டிலிருந்து புசிக்க வேண்டும், அதன் மூலம் எங்கள் உள்ளங்கள் நிம்மதி அடைய வேண்டும், மேலும் நீர் எங்களிடம் கூறியவை அனைத்தும் உண்மையானவை என்று நாங்கள் அறிந்து அதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறினார்கள். ஸோ அந்த ஜீசஸுடைய லாஸ்ட் சப்பர் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஒரு பெயிண்டிங்லாம் கூட இருக்கும், அதில் பார்த்தா தெரியும். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டேபிளில் ஜீசஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் அது பக்கத்தில் ஒரு 12-11 பேர் இருக்கிற மாதிரியும் இருக்கும். சரியா? ஆனால் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் அப்படி தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அது ஏதோ கற்பனையாக வரைஞ்சிருக்காங்க. சரியா? ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மேலேருந்து இறைவன்கிட்டருந்து எங்களுக்கு உணவு தட்டு வரணும், அல் மாயிதா உணவு மறவைகள் வரணும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்க்கு பயப்படுங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதுதான் விரும்புகிறோம், என்னென்னா அந்த தட்டிலேருந்து நாங்கள் சாப்பிடணும். மேலே அல்லாஹ்கிட்டேருந்து அந்த உணவு வருதுன்னா எவ்வளோ நிகமத்தான உணவாக இருக்கும், அதை நாங்கள் சாப்பிட்டா நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்.
அதே மாதிரி உங்களை நாங்கள் வந்து உண்மைப்படுத்தணும், உங்களுக்கு சாட்சியாளராக நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி, ஏன்னா அந்த சூழலை எல்லாம் இங்கே விவரிக்கலை. பட் உண்மையான கிறிஸ்டியனுக்கு தெரியும், கிறிஸ்டியன்ஸ்க்கு இதை பற்றின விவரங்கள் தெரியும். நம்ம வந்து அந்த பைபிள்லாம் நம்ம படிக்கலை, அதை பற்றிலாம் நமக்கு தெரியாதுங்கிறதுனால குரானில் இருக்கிறத மட்டும் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இந்த இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது சூழல் எப்படி இருந்துச்சுன்னு. இப்படிலாம் நம்ம மனசு யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் இருந்து உள்ள அன்னைக்கான நிலவரம் எப்படி இருந்திருக்குன்ற அளவுக்கு நம்ம மனசு யோசிக்க தெரியணும். அதுதான் பகுத்தறிவு. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ நிம்மதி இல்லாமல் இருக்காங்க போல். அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க அவங்க. ஏன்னா இவரை நபின்னு ஏற்றுக்கிட்டா, ஒரு கூட்டமே எதிர்க்கும்போது இவங்க மட்டும் ஏற்றுக்கிட்டா அங்கே எவ்வளோ பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு அவங்க அதை கேட்குறாங்க. அடுத்து கால ஈசப்னு மரியம் அல்லாஹும்ம ரப்பனா அன்சில அலைனா மாஇதத்தம் மினஸ்ஸமாஇ தகூனு லனா ஈதல் லிஅவ்வலீனா வஆகிரீனா வஆயத்தம் மின்க வர்சுக்னா வஅன்த கைருர் ராசிகீன். ஸோ மரியத்தின் குமாரர் ஈசா, அல்லாவே எங்கள் அதிபதியே, வானத்திலிருந்து எங்களுக்கு ஓர் உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக. அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும் மேலும் உன்னிடமிருந்து ஒரு சான்றாகவும் திகழட்டும். மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக, வழங்குவோரில் மிகச் சிறந்தவன் நீயே என்று இறைஞ்சினார். ஸோ இவங்க வந்து இப்படி கேட்டதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாரு, அல்லாஹ்கிட்ட நின்று இந்த மாதிரி துவா கேட்குறாரு. எங்களுக்கு வந்து ஒரு உணவு தட்டை நீ இறக்கி வை. ஸோ இது எங்கள் காலத்தில் வாழ்கிறவங்களுக்கும் இனிமே வரக்கூடியவங்களுக்கும், ஸோ மேபி அது ஃப்யூச்சருக்காகவும் அதை கேட்டிருக்காங்க. அது என்ன மாதிரியான உணவு தட்டுன்னு நமக்கு தெரியலை, ஆனால் இந்த மாதிரியான நிலைப்பாடோடு அவர் கேட்டிருக்காரு. எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும், வரக்கூடியவங்களுக்கும் அது மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும் இருக்கணும், உன்னிடமிருந்து ஒரு சான்றாகவும் அது திகழணும். அதனால் எங்களுக்கு நீ வந்து உணவு வழங்குவாயாக, ஆகாரம் வழங்குவாயாக அப்படின்ட்டு, வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் நீயே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் டவுட்டுங்கிறது நமக்கு இது புரியாத ஒன்றா இருக்குது. ஸோ அந்த உணவு மரவை வந்திருக்கு, அல்லாஹ்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ கொடுத்தீன்னா அது எங்களுக்கு இப்போவும் பயனுள்ளதாக இருக்கும், ஃப்யூச்சர்லேயும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாரம் வழங்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்த ஆயத்து பாருங்கள். இப்படி தான் நமக்கு சில விஷயங்கள் புரியலைல்ல, எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம நிற்கும்போது, இப்போ நம்ம அந்த நேற்று நம்ம ஒரு ஆயத்து பார்த்தோம்ல, அல்லாஹ் சொன்னான்ல, நீங்கள் வந்து அவசரப்பட்டு கேள்வி கேட்காதீங்க, அதற்கான பதில் உரிய டைமில் உங்களுக்கு வரும், குரான் இறக்கப்படும் நேரத்தில் அது வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இந்த உணவு தட்டுகள் விஷயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்குது இல்லையா? இருக்கட்டும், பரவாயில்ல, போக போக இறைவன் என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். காலல்லாஹு இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும் ஃபமை யக்ஃபுர் பஅது மின்கும் ஃபஇன்னி உஅத்திபுஹு அதாபல் லா உஅத்திபுஹு அஹதம் மினல் ஆலமீன். அதற்கு அல்லாஹ், நான் உங்களுக்கு அதனை இறக்கி தருகிறேன், ஆனால் அதன் பின்னர் உங்களில் யாரேனும் நிராகரித்தால் அகிலத்தாரில் இதுவரை யாரையும் தண்டிக்காத அளவுக்கு அவரை நான் மிகவும் கடுமையாக தண்டிப்பேன் என பதிலளித்தான். ஸோ இவங்க உணவு மரவை கேட்குறாங்க, கேட்டதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சரி நான் உங்களுக்கு அதை நான் தரேன், ஆனால் இதுக்கப்புறம் யாராவது நிராகரிச்சிங்கன்னா, அப்போ இந்த இடத்துல நிராகரிப்புங்கிறது என்ன? நான்
என்னுடைய கட்டளையை கொண்டு தானே நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு நல்லா பட்டியலும் போடுறான். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒன்றும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வந்து அவனுடைய சட்டத்திட்டப்படி தான் இருக்கணும். இதில் என் சட்டத்தை மீறி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுதான் நிராகரிப்பு. இறைவனுடைய சட்டத்தை மீறி அவங்க இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை எடுத்தால் அது நிராகரிப்பு. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரையும் தண்டிக்காத அளவுக்கு அப்படி சட்டத்தை மாற்றினவரை நான் தண்டிப்பேன் அப்படின்னு இறைவன் பதிலளிக்கிறான். இந்த வார்த்தை சொல்கிறான்னா நமக்கும் அது பொருந்தும். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இது அல்லாஹ் சொன்னதாக ஏன் இன்றைக்கி நம்மக்கிட்ட சொல்லணும்? அப்போ நமக்கும் அல்லாஹ் ஏதோ பெருசாக தந்திருக்கான், தரப்போகிறான். அது தந்ததுனால அதில் நாம் ஒரு வேளை நிராகரித்தோன்னா இந்த மாதிரியான ஒரு தண்டனை நமக்கும் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நல்ல முன்னாடியும் 100-1000 வருஷம் முன்னாடியும் யோசிக்கணும், 1000 வருஷம் பின்னாடியும் யோசிக்கிற அளவுக்கு நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறணும். அதுக்கு தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இறைவன் வந்து இந்த விஷயத்த சொல்கிறான். நீங்கள் கேட்டதை நான் தரேன், ஆனால் நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா கடுமையாக நான் தண்டிப்பேன் அப்படின்னு. அடுத்த ஆயத்து பாருங்கள். இது காலல்லாஹு யா ஈசப்ன மரியம அன்த குல்த லின்னாசி தஹீதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ் கால சுபஹானக மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக் இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்த தஅலமு மா ஃபி நஃப்ஸி வலா அலமு மா ஃபி நஃப்ஸிக் இன்னக அன்த அல்லாமுல் குயூப். ஆக இப்பேருதவிகளை எல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ் இவ்வாறு வினவினான். ஸோ இத்தனை விஷயங்கள், உணவு மறவைகள் விஷயத்தெல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ் இப்படி கேட்குறானா, மரியத்தின் குமாரர் ஈசாவே, அல்லாவை விடுத்து என்னையும் என் அன்னையையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர் மக்களிடம் கூறினீரா? இந்த ஆயத்தெல்லாம் கிறிஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு உண்மையாகவே கர்த்தர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயத்துகள் அவங்க மனசை உழுக்கும். ஸோ இறைவன் கேட்குறான் ஈசாட்ட, ஏன்னா எல்லாம் சொல்கிறான், ஏன் ஆர்டர், நான் தான் ஆர்டர் போட்டேன், நீங்கள் செஞ்சீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கோம், நம்மளோட ஆர்டரை செய்யக்கூடிய வேலைக்காரவங்க இருக்காங்க. இந்த மக்கள் வந்து நம்மளை விட்டுட்டு வேலைக்காரவங்களை புகழ்ந்து பேசுனா நமக்கு எப்படி இருக்கும்? சாதாரண மனுஷன் தானே நமக்கே எப்படி இருக்கும்? என்னடா இந்த மக்கள், நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம், இவங்களுக்காக எல்லா விஷயமும் நம்ம பண்ணால் இவங்க என்ன என்னோட வேலையால் போய் இது பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். அண்ட் ரெண்டாவது, எந்த மக்களும் வேலைக்காரவங்களை பாராட்ட மாட்டாங்க, கொண்டு வந்து கொடுக்குறவங்கள பாராட்ட மாட்டாங்க. யார் கொடுக்க சொன்னாங்களோ அவங்கள தான் பாராட்டுவாங்க. இதுதான் இயல்பு. இப்போ எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு இந்த பொங்கல் டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக சம் இது கொடுப்பாங்க. பொங்கல் இதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாயும் சில விஷயங்களும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் மக்கள் யாரை புகழ்ந்தாங்க? கொடுத்தது யார்? ரேஷன் கடைக்காரவங்க. ஆனால் யாரை பாராட்டணும்? கவர்மெண்ட்டை. இதே தான் அல்லாஹ் கவர்மெண்ட்டு, அந்த கடைக்காரவங்க நபிமார்கள். நம்ம என்ன பண்ணுறோம், நபிமார்களை வந்து கடவுள் ரேஞ்சுக்கு நம்ம வந்து முஸ்லீம்களில் சிலர் கடவுள் ரேஞ்சுக்கு வச்சுருக்கோம். கிறிஸ்டியன்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளாகவே வச்சுட்டாங்க. கவர்மெண்ட்டை யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண ரேஷன் கடைக்காரவங்க கவர்மெண்ட் ஆகிடுவாங்களா? அதுக்குன்னு நான் நபிமார்களை ரேஷன் கடைக்காரவங்களோட கம்பேர் பண்ணலை. மாஷா அல்லாஹ், அவங்க ரொம்ப சுப்பீரியர், சுபஹானல்லாஹ். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நானும் ரேஷன் கடைக்காரவங்களும் ஒன்றாயிருவோமா? மாட்டோம். அவங்களுக்குன்னு ஒரு பதவி இருக்குல்ல.
ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் இவங்களோட கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் நபிமார்கள் இல்லை. நபிமார்களுடைய லெவலே வேறு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் நம்ம புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் சொன்னேன். ஸோ அல்லாவை விடுத்து என்னையும் என்னுடைய அன்னையையும் கடவுளாக எடுத்துக்கோங்க அப்படின்னு ஈசா இப்னு மரியம், மரியத்துடைய குமாரர் ஈசாவே நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானாம். அப்போ அவர் சொல்லுவாராம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம், தூய்மை அனைத்தும் உனக்கே, எனக்கு உரிமை இல்லாததை கூறுவது என்னுடைய பணி இல்லை. அப்படி நான் சொல்லியிருந்தா அதனை நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய். என் உள்ளத்தில் இருப்பவற்றை நீ அறிவாய், ஆனால் உன் உள்ளத்தில் இருப்பவற்றை நான் அறிய மாட்டேன். திண்ணமாக மறைவான உண்மைகள் அனைத்தையும் நீ நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறாய். இந்த வார்த்தைகளை பாருங்களேன். ஒரு எஜமானன்கிட்ட ஒரு அடிமை எப்படி பேசுவான்? ஸோ அந்த மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி இவரைத்தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இயேசு எனக்கு இதை தந்தார், அதை தந்தார், அந்த அந்த ரிச்னஸ்க்காக இயேசு பேரை பயன்படுத்துகிறவங்க இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட இயேசுவையே அல்லாஹ் கேள்வி கேட்கும்போது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லுவாராம்? அல்லாஹ், உனக்கு தெரியாது எதுவும் இல்லை, நான் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் வந்து உன்னை என்னோட பணி அது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாராம். ஸோ இதே நிலைமை தான் இன்றைக்கி நம்மளும் என்ன பண்ணுறோம், நான் முஸ்லீம், நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழித்தோன்றல் அப்படின்ற பேரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக போகிறோம். அதாவது அல்லாஹ் சொன்ன பணியையும் மறந்துட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேலை செஞ்சாங்கங்கிறதையும் மறந்துட்டோம். ஆனால் அவங்களுடைய பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து தாவா பண்ணுறோம் அப்படிங்கிற நிலைப்பாடோடு நம்ம இன்றைக்கி இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. தெளிவான பகுத்தறியக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஆயத்தை பாருங்கள். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அனி உபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும் வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மாதும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குந்த அன்த ரகீப அலைஹிம் வ அன்த அலா குல்லி ஷையின் ஷஹீத். என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாவுக்கே அடிபணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறு எதையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். நீ என்னை திரும்ப அழைத்து கொண்டபோது நீயே அவர்களையும் கண்காணிப்பவனாக இருந்தாய், மேலும் நீ அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறாய். ஸோ ஈசா சொல்லுவாராம், நீ என்ன எனக்கு கட்டளையிட்டியோ அதை மட்டுமே அவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். நீ அதாவது சேம், அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்தை தான் நம்ம பார்க்கணும், குர்ஆனை பார்க்க கூட தேவையில்ல, சுன்னத்தை பார்த்தா போதும் அப்படின்னு. ஆனால் நபியுடைய சுன்னத்தே என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளேயே இன்றைக்கி நிறைய இஷ்யூஸ் போகுது. சிலர் ஒன்று மாதிரி சொல்கிறாங்க, சிலர் இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க. இறைவன் பாதுகாப்பானாக, எது சரின்னு நிர்ணயிக்கவே முடியலை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக நம்ம நபியையுமே குறிக்கும். இப்போ ஃப்யூச்சரில் அல்லாஹ் எல்லா நபியையும் தானே கேள்வி கேட்பேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஈசா சொல்கிறாரு, என்னோட இறைவன் உங்கள் இறைவனாகிய அல்லாவை அடிபணியுங்கள். இன்றைக்கி நம்ம யாராவது இந்த வார்த்தையை சொல்கிறோமா? என் இறைவன் உங்கள் இறைவனான அல்லாங்கிறது அரபி வேர்டுமா, அரபி வேர்டு, அவ்வளோதான். என்ன படைச்சது ஒன்றை படைச்சது ஒரே சக்தி, அவ்வளோதான். அதை நீங்கள் அது ஒரு 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 சக்திக்கு நீங்கள் அடிபணிகிறீங்களா? அந்த சக்தியை இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேடி போவார் பாருங்க.
என்ன நட்சத்திரமா, இது சூரியனா அப்படின்னு தேடுவாங்க பாருங்க. அப்படி கூட நம்ம தேடி போகணும். அந்த அளவுக்கு என் இறைவன் உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வ நீங்க அடிபணியுங்கள். அல்லாஹ்ன்னு சொல்றது இந்த இடத்துல இந்த மக்களுக்கு புரியலையா? அப்ப இவங்களுக்கு புரியிற மாரி நம்ம என்ன வார்த்தை சொல்லணும்? அதுதான் ஒரு சிறந்த தாவாவா இருக்கும். அத கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மத்தவங்களும் சரி, இன்னும் இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா இடங்கள்லயுமே இது வந்து ரொம்ப ஒரு ஒரு நாமளே பிரிக்கிறோமோன்ற மாரி தோணுது. ஸோ என்று நீ எனக்கு அல்லாஹ் வந்து என்ன எனக்கு நீ கட்டளையிட்டியோ அதைத்தான் இவங்களுக்கு நான் சொன்னேன். அவங்களோட இருந்த காலமெல்லாம் அவங்கள நான் வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க சரியா இருக்காங்களான்னு நான் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் வந்து என்ன நீ திருப்பி கூப்பிட்டுக்கிட்ட. அப்படி என்னை கூப்பிட்டுக்கிட்ட போது நீ திருப்பியும் அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவன்கிட்ட பதில் கூறுவாராம். அடுத்து இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இப்போது நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளே. நீ அவர்களை மன்னித்தாலும் அப்போதும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையவனுமாக இருக்கிறாய். ஸோ இந்த மக்களை நான் இப்படி தான் பார்த்தேன். இதுதான் நான் அவங்களுக்கு செஞ்சேன். இதுதான் என்னுடைய பணியாக இருந்தது. இப்போ நீ அவங்கள தண்டிச்சாலும் அவங்கெல்லாம் உன்னோட அடிமை தான். அதே மாதிரி அவங்கள மன்னிச்சாலும் அது உன்னுடைய அதாவது அல்லாஹ் உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது தண்டிக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும். நீயே எல்லாத்தையும் மிகைத்தவன், நீயே நுண்ணறிவுடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட இவர் சரண்டர் ஆகிறாரு. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கி யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெருசாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ அவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது பொருத்தம். என்னென்னா அவர் கண்காணிக்கக்கூடியவராக இருந்தார். நீங்கள் பைபிளே பார்த்தீங்கன்னா கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்தவராகத்தான் இயேசுவை காண்பிப்பாங்க. அது கூட நம்ம தெரிஞ்சுக்க இப்போ நம்ம குரான் முழுசாக தெரியுமா நமக்கு? இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் அங்கே உள்ளவங்களுக்கும் முழுசாலாம் தெரியாது. அதனால நிறைய குளறுபடிகள் இருக்குது. மற்றபடி இந்த ஆயத்துகள்லாம் பார்க்கும்போது நம்ம தெளிவாகணும், பிறரையும் தெளிவுபடுத்தணும். ஸோ என் இறைவன் உங்கள் இறைவன் ஆனால் அல்லாஹ்வை வணங்கணும். நம்மளை படைச்சவனை வணங்கணும். படைச்சவனை எப்படி வணங்கணும்? அவன் எதுக்காக நம்மளை படைச்சிருக்கானோ அந்த வேலையை செஞ்சால் போதும். அவ்வளோதான். அந்த வேலையை எப்படி செய்யணும்னு அவனே நல்லது கெட்டது சொல்லியிருக்கான். அது நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி சரி நான் செய்கிற செயல் இன்னொருத்தவங்களுக்கு பலன் அளிக்குது, இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்தலை அப்படின்னா அது ஓகே. நான் செய்கிற செயல் இன்னொருத்தவங்களுக்கும் பயனளிக்குது, எனக்கும் பயனளிக்குது, டபுள் ஓகே. நான் செய்கிற செயல் இன்னொருத்தவங்களுக்கு பயன் அளிக்கலை, அவங்கள கஷ்டப்படுத்துது, அவங்கள தவறான வழிக்கு கூட்டு போகுது, ஆனால் எனக்கு நல்லா இருக்குது, தப்பு. நான் செய்கிற செயல் எனக்கும் கேடு, மற்றவங்களுக்கும் கேடு, தப்பு. இப்படி தான் நம்ம இன்றைக்கி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எது சரி எது தப்புன்னு ப்ராப்பராக பிரித்து தர்றதுக்கு நமக்கு இன்னும் தெரியலை. இது வரைக்கும் நம்ம குரானில் 5 அத்தியாயம் பார்த்துருக்கோம். இந்த 5 அத்தியாயத்துக்குள்ளே எதெல்லாம் வருதோ அந்த விஷயங்கள் அளவுக்கு நம்ம வந்து பார்க்க முடியுது. மீதி விஷயங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனம். அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வகுப்பு